Hi everyone, welcome to P for Physics, another session. It's me, Joe. In the past few sessions, we have been discussing about the concept of field, the basic idea of electric field, and in the couple of sessions just before this, we have been discussing about the important aspects of electric field. Field உடைய கான்செப்ட் அப்படின்னா என்னது, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ், இதை தான் கடந்த ஒரு 2-3 வீடியோ லெசனை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ லாஜிக்கல் கண்டினியூவேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஆனால் இங்கே டைட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்னது? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னா என்னது, ரொம்ப கேஷுவலாக யோசிச்சு பார்ப்போம். ஸோ இட் இஸ் பேசிக்கலி அ டூல் டு விஷுவலைஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர்ஸ். நமக்கு இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னன்னு தெரியும், ஒரு பாசிட்டிவ் சார்ஜோ ஒரு நெகட்டிவ் சார்ஜோ எப்படி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை தங்களை சுற்றி க்ரியேட் பண்ணுது தெரியும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்குது அதுவும் தெரியும். அப்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணுறதுக்கான டூலாக தான் நாம் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போது அந்த டூலுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ அது என்னது பேசிக்கலி? ஸோ இட் இஸ் நத்திங் பட் அ செட் ஆஃப் கண்டினியூவஸ் லைன்ஸ் which are the visual representation of the electric field. மேலே சொன்ன பாயிண்ட்டுக்கும் கீழே சொன்ன பாயிண்ட்டுக்கும் பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் ஒரு செட் ஆஃப் கண்டினியூவஸ் லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை இந்த செகண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணுது. ஸோ தட் இஸ். அப்போது இங்கே நமக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டுன்ற கான்செப்ட் ஓகே, ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர்ஸே போதுமானதாக இருக்குமே, ஆனால் ஏன் நம்ம இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதை ஏன் எதுக்காக இருக்கணும் அது? அப்போது அதை நம்ம ஒரு டூல் டு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறோம். வை டு வி நீட் அ டூல் டு விஷுவலைஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷுவலைசிங் டூல் நமக்கு தேவைப்படுது? ரொம்ப சிம்பிளான விஷயங்க. பேசிக்காக அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோன்னா எதுக்காக எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிச்சிடும். ஃபீல்டுங்கிற கான்செப்ட் நம்மளுக்கு ஓகே, இப்போது ஒரு கான்க்ரீட்டான ஐடியா இருக்குது. ஆனால் ஒரு கொஸ்டினை கேட்டால் நம்மளால் பதில் சொல்ல முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்டை நீ பார்த்துருக்கியா? என்னப்பா எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னென்னு புரியும், ஒரு பாயிண்ட் சார்ஜ் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்பேஸில் தன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் க்ரியேட் பண்ணுது, அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அதுதானே? அதுதான் டெஃபினிஷன். பட் எலக்ட்ரிக் ஃபீல்டை பார்த்துருக்கியான்னு கேட்டால் யாராலையும் பதில் சொல்ல முடியாது. சிம்ப்ளி பிகாஸ் யூ கேன் நாட் see எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு cannot be seen through the naked eyes. அது ஒரு கான்செப்ட் தானே ஒழிய அதை கான்க்ரீட்டாக நம்மளால் நேக்கட் ஐஸால் பார்க்க முடியாது, வெறும் கண்ணால் அதை பார்க்க முடியாது. அப்போ வெறும் கண்ணால் பார்க்க முடியாத எதையுமே நம்மளால் ரொம்ப கான்க்ரீட்டாக அனலைஸ் பண்ணவோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவோ முடியாதுங்கிறது தானே ப்ராக்டிக்கலான விஷயம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை என் கண்ணால் பார்க்க முடியாததுனால அந்த ஃபீல்டுங்கிற கான்செப்டை மட்டும்தானே புரிஞ்சிக்க முடியும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் அ பர்டிகுலர் பிளேஸ் இன் அ ஸ்பேஸ் அப்படிங்கிறத எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற ப்ராப்ளம் அல்லது ஒரு கேப் வந்தப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ணி அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நமக்கு கொண்டு வர்றதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். அப்போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர்ஸை எப்படி இருக்குது ஒரு இடத்துல, அதனுடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை கொடுக்குறோம். சரி, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை யார் கொடுத்தது அப்படின்னு சொன்னால், அவர் எங்கேயோ பார்த்துருக்கோமே நம்ம. ஆமாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம அவரை மீட் பண்ணோம், மைக்கேல் ஃபாரடே. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்செப்டை நமக்கு கொடுத்த அதே மைக்கேல் ஃபாரடே தான். தம்பி கவலைப்படாதீங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற கான்செப்ட் கொஞ்சம் வேகாக இருக்குன்றது எனக்கு புரியுது. அப்போ அதை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு டூல் சொல்லித்தரேன், அந்த டூல் தான் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் செஷனில் இந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். பட் இங்கே நாம் முக்கியமாக பார்க்க போகிறது இந்த செஷனில், இது ஒரு சின்ன செஷன் தான், ரொம்ப பெருசாலாம் இருக்க போகிறது இல்லை. இந்த சின்ன செஷனில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இது பேசிக்கலி ஒரு இமேஜினரி லைன்ஸ் தான். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர்ஸை விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இமேஜினரியான விஷயம் தான் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். பட் தட் டசன்ட் மீன் தட் யூ கேன் ட்ரா இன் த வே யூ வாண்டட் டு. சும்மா நம்ம இஷ்டத்துக்கு வரைஞ்சிட முடியாது. ஒரு வகையில் சொல்லப்போனால் நம்ம சின்ன கிளாஸ் ஜியாகிரஃபியில் ஏர்த்தினுடைய எந்த ஒரு இடத்தையும் அதனுடைய பொசிஷனை லொக்கேட் பண்ணுறதுக்கு இமேஜினரி லைன்ஸான அந்த லேட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ் பற்றி படிச்சிருப்போம். சொல்லப்போனால்
கான்செப்சுவலி எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அதே விஷயத்தை தான் பண்ணுது. எப்படி வந்து லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் உண்மையிலேயே உலகத்து மேலே இல்லையோ, ஆனால் அதை வச்சு நம்ம எந்த பொசிஷனை வேணாலும் எக்ஸாக்டாக லொக்கேட் பண்ண முடியுதோ, அது மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர்ஸை விஷுவலைஸ் பண்ணுற டூலாக எலக்ட்ரிக் லைன்ஸ் இருந்தாலும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை வந்து நாம் ஆக்சுவலாக இருக்குன்னு சொல்லலை. பட் அது வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு, இந்த ஃபீல்டை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான டூலாக இருக்குது அப்படின்னு தான் மைக்கேல் ஃபாரடே சொல்கிறார். அப்படின்னா இந்த ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் எனக்கு வேணுமே, எப்படி இந்த லைன்ஸை வந்து நான் வரைகிறது, அல்லது அதை இன்னொரு விதமாக புரிஞ்சுக்கிறதுனா இந்த லைன்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னவாக இருக்கும், அதைத்தான் நம்ம பேச போகிறோம். ரூல்ஸ் ஃபார் ட்ராயிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். இதை ஒரு ரூலாக மட்டும் நீங்கள் எடுத்துக்காமல் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸாகவும் தாராளமாக எடுத்துக்கலாம். இதை கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொன்னாலும் ஓகே தான், ரூல்ஸ் ஃபார் ட்ராயிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்னு சொன்னாலும் ஒன்று தான். ஐடியா வந்து ஒரே மாதிரி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் திங், ஒன் பை ஒன்னாக இதை பாயிண்ட் பை பாயிண்ட்டாகவே பார்த்துடலாம். இட் ஸ்டார்ட்ஸ் which is that electric field lines. Electric field lines always start from a unit positive charge and end at negative charge or at infinity. அது என்ன ஆர் அட் இன்ஃபினிட்டி அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணோம்னா ஃபியூ செஷன்ஸ் பேக், ஒரு 2-3 செஷனுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்செப்டில் வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜ் க்ரியேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் ரேடியலி அவுட்வேர்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ் மட்டும் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதிலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஒன்று இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் சார்ஜில் போய் எண்ட் ஆகலாம், அல்லது வெறும் பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு யூனிட் சார்ஜ் மட்டும் ஒரு ஸ்பேஸில் இருக்கிறப்போ அங்கேருந்து போகிறது நேச்சுரலி இட் வில் எக்ஸ்டெண்ட் அப் டு இன்ஃபினிட்டி. ஸோ இதை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டயக்ராம் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோமோ அதே தான், அதாவது ஃபீல்டு கான்செப்டில் நம்ம என்ன சொன்னோமோ அதே தான் மறுபடி சொல்லியிருக்கோம். பட் ஒன்லி டிஃப்ரென்சஸ் இங்கே நம்ம தனித்தனியாக வரைஞ்சிருக்கிற இந்த லைன்ஸுக்கு பேர் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது, ஒரு யூனிட் சார்ஜ் இருக்குது. நேச்சுரலி இது க்ரியேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு ரேடியலி அவுட்வேர்டு நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்படி க்ரியேட் பண்ணப்படுற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நாம் விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு இங்கே இந்த சோகால்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை ஒரு டூலாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ பாசிட்டிவ் சார்ஜாக இப்படி இருக்குது, அதே நேரத்தில் நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் எப்படி இருக்கும், நேச்சுரலி ரேடியலி அவுட்வேர்டாக இருக்கும். இங்கே எப்படி ஒரு பாசிட்டிவ் சார்ஜை ஒரு யூனிட் சார்ஜை எடுத்துக்கிட்டு ரேடியலி அவுட்வேர்டாக இருக்குன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கே ஒரு ரேடியலி இன்வேர்டு ஃபீல்டை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஃபார் அ நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் த ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் டிரெக்டட் ரேடியலி இன்வேர்ட். இதை தான் நம்ம முதல் சொன்னோம். ஒருவேளை இங்கே பாசிட்டிவ் சார்ஜில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் ஆரம்பிக்குது அப்படின்னா, in case if there is a negative charge nearby, these lines will terminate at the negative charge. இதை தான் நம்ம சொல்ல வந்தோம். Or else if it is going to be just an electric field, இப்போ இந்த ஸ்பேஸை வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அதாவது அது இல்லைன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போது இங்கே போகிற லைன் வந்து எங்கே போகும்னு கேட்டால் இட் ஜஸ்ட் மூவ்ஸ் ஆன் டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு தானே சொல்லுவோம். அதை தான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ரூல் or the first point that we need to understand is electric field lines always start or emerge from a positive charge and terminate at a negative charge. இப்படியும் இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம சொல்லலாம். அண்ட் செகண்ட் பாயிண்ட்டை பற்றி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் ஒரு பாயிண்டில் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டில் அது எந்த டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டால் நாம் அந்த பர்டிகுலர் பாயிண்டிலிருந்து வரையக்கூடிய ஒரு டேஞ்சன்ட் தான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனுடைய டைரக்ஷனை அந்த பாயிண்டில் சொல்லும் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் அட் அ பாயிண்ட் இன் ஸ்பேஸ் இஸ் டேண்டென்ஷியல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அட் தட் பாயிண்ட். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். இப்போது நியரர் பை 2 சார்ஜஸ் இருக்கிறதா நம்ம இமேஜின் பண்ணிக்குவோம். ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைடில் வந்து நம்ம பார்த்தது வந்து 2 தனித்தனி பாயிண்ட் சார்ஜஸ் தான் பார்த்தோம். அதை தான் நான் சொன்னேன், ரெண்டும் இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ லைக் we did, like we tried to understand the first thing. So it emerges out from the positive charge and terminates at the negative charge. ஸோ இதுதான் நம்ம பேசிக்கலி புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். இப்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த டைரக்ஷனை, இங்கே தான் இவ்வளோ ஆரோ மார்க் இருக்கேப்பா, அப்புறம் எதுக்கு டேஞ்சன்ட்லாம் வரையணும்னு கேட்டுக்கிறீங்களா? ஸோ தீஸ் ஆரோ மார்க்ஸ் which are drawn here or either here or even here just tells you about the course in which the electric lines of force are moving in this particular space. ஓவரால் பிக்சரை தான் இது கொடுக்குதே ஒழிய ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாயிண்ட். இங்கே டயக்ராமில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் பின்னு வச்சுருக்கோம். எக்ஸாக்டாக ஒரு பாயிண்ட்டை வச்சு அந்த இடத்துல இன் தட் எக்ஸாக்ட் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்
வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த பாயிண்ட் என்ன. இது மாதிரி இங்கே ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக Pன்ற ஒரு பாயிண்ட்டை இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். யூ கேன் ஜஸ்ட் அஸ்யூம் த பாயிண்ட் ஆர் இமேஜின் த பாயிண்ட் எனிவேர் எல்ஸ். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பாயிண்ட்டை நம்ம வரைகிறப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு 9th ஸ்டாண்டர்ட்லையோ 10th ஸ்டாண்டர்ட்லையோ மேத்தமெட்டிக்ஸில் படிக்கிறப்போ இது ரொம்ப சிம்பிளாக ஜாமெட்ரியில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. whenever you have a curved line, if you want to find the direction of that line at a particular point, draw a tangent from that point, that will give you the direction. இவ்வளோதான் நமக்கு 9th ஸ்டாண்டர்டில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே ஜாமெட்ரிக்கல் ஐடியாவை தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் Pயில் எந்த டைரக்ஷனப்பா பாயிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அதிலிருந்து நம்ம வரையக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர், எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் அதாவது அந்த டேஞ்சன்ட் அது வந்து நம்ம இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஒன் மெயின் ஐடியா. The next idea would be magnitude of the electric field in a particular region. இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷுவலைசிங் டூல் தான் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். அப்படின்னா நாம் சொல்லியிருக்கோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஆர் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதுக்கும் இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்க்கும் கண்டிப்பாக கனெக்ஷன் இருந்தே ஆகணும் இல்லையா. அப்போ அந்த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் அ பர்டிகுலர் ரீஜன் இது எதுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா it is going to be directly proportional to the number of lines passing through a given surface area perpendicular to the lines. எப்போவுமே இந்த ஒரு பர்டிகுலர் ஐடியாவை வந்து நம்ம இதுக்கு இந்த மாதிரி மேக்னிடியூடை பார்க்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை விஷுவலைஸ் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ விஷுவலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவோமா? இப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படிங்கிறத இந்த டயக்ராம் மூலமாக எடுத்துக்குவோம். ஸோ எனக்கு ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, இது ரேடியலி அவுட்வேர்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இங்கே சென்டரில் இருக்கக்கூடிய சார்ஜ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது நேச்சுரலி எனக்கு புரியக்கூடிய விஷயம்தான். இங்கே நான் ஒரு 2 யூனிட் சார்ஜ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த A and B எப்படி இருக்குது அப்படின்னா இதை வந்து ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு 3 டைமென்ஷனலாக இருக்கக்கூடிய ஒரு அரே மாதிரி இருக்குது அப்படின்னு, எல்லா டைரெக்ஷனில் போகக்கூடிய லைன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு பெர்பெண்டிகுலரான டைரெக்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கார்ட்போர்ட் ஷீட் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த A and Bயை வந்து வேறு வேறு பொசிஷனில் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் பை பொசிஷனிங் திஸ் A and B at these places we will be able to understand one thing for sure. என்னது? இந்த ஒரே யூனிட் ஏரியா தான், இந்த ஏ எந்த யூனிட் ஏரியாவில் இருக்கோ அதே யூனிட் ஏரியா அதே டைமென்ஷனில் தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஆனால் இங்கே நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூனிட் ஏரியா வழியாக பாஸ் ஆகக்கூடிய பெனிட்ரேட் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் கண்டிப்பாக ஏக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, அதே இது பிக்கு இருக்கிறப்ப கம்மியாக இருக்குது. இப்போ நான் ஏன்பா இப்படி இருக்குது, ஒரே சோர்ஸ்லேருந்து வர்ற எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் தானே, அது ஏன் வந்து ஏங்கிற கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் நிறையவும் பிங்கிற கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் குறையவும் இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஒரு விளக்கம் சொல்லுவீங்க. ஏங்கிற யூனிட் அந்த யூனிட் பிளேன் அதுதானே வந்து அந்த பெர்பெண்டிகுலர் பிளேன் தானே க்ளோஸராக இருக்குது, பி வந்து அந்த சோர்ஸ்லேருந்து தள்ளி இருக்குல்ல. த மோர் யூ கெட் க்ளோசர் டு த சோர்ஸ் the greater will be the electric field strength. இது நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அதே தான் இங்கே சொல்கிறோம். அப்போது ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது அல்லது குறைவாக இருக்குன்றத எதை வச்சே நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் ஒரு யூனிட் ஏரியாவுக்குள்ளே எவ்வளோ எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குதோ அதனுடைய நம்பர்ஸை வச்சே நாம் அந்த அசம்ஷனை ஈஸியாக கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளை யோசிச்சு பாருங்களேன், இதை விட இன்னும் கொஞ்சம் வெளியில் போய் சீனு ஒரே ஒரு யூனிட் ஏரியாவை நான் இமேஜின் பண்ணால் மேக்ஸிமம் அதில் ஒரு 2 லைன் இருக்குமா? அப்படி இருந்ததுன்னா பியை விட அது இன்னும் வீக்கரான ஒரு ரீஜன் அப்படின்னு எனக்கு புரியுது. அப்போது இந்த கிவன் ஸ்பேஸில் எந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அது எதை மீன் பண்ணுது, அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஸ்ட்ரென்த் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம சொன்னோம், மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ரெப்ரசன்டட் பை த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பாசிங் த்ரூ அ யூனிட் ஏரியா தட் இஸ் பர்பெண்டிகுலர் டு த ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிற ஒரு டைரக்ஷன். ஸோ இது இன்னொரு விதமாக நம்ம புரிஞ்சுக்க முடியும், அதாவது அந்த ப்ராக்சிமிட்டி க்ளோஸ்னஸ் ஃப்ரம் த சார்ஜ். அப்படி சொன்னீங்க அப்படின்னா எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் உருவாக்க முடியும். இந்த ஆர் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் த பாயிண்ட் தட் யூ ஆர் கன்சிடரிங். இது பாயிண்ட்டாக இருக்கலாம் அல்லது யூனிட் ஃபீல்டுடைய அந்த யூனிட் பர்பெண்டிகுலர் ஏரியாவாக இருக்கலாம். இப்போ நமக்கு புரிகிற ஒரு விஷயம் என்னது, இந்த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதனால தானே மாடுலஸ் போட்டு வச்சுருக்கோம். அந்த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்குது, டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் வேல்யூக்கு இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்குது. இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான்.
அப்போது அந்த விஷயத்தை ஏற்கனவே தெரிஞ்சதுதானே. ஆமாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் 1/4πε0 Q/r² தானே. அதை தான் இங்கே நம்ம மீன் பண்ணுறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபரன்ஸ். இந்த டயக்ராமை பற்றி சொல்கிறப்போ இந்த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸுக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறப்போ இந்த இன்டர்பிரிட்டேஷனும் நமக்கு ரொம்ப அப்ராப்ரியேட்டாக இருக்குது, ரெலவெண்ட்டாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல அதை பற்றி பேசுகிறோம். The next point that we could discuss is no two electric field lines intersect each other. அதாவது ஒரு பாயிண்டில் ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகவே முடியாது அப்படிங்கிறது தான் ரொம்ப கான்க்ரீட்டாக இந்த பாயிண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. அது எப்படிங்க ரொம்ப கன்ஃபார்மாக சொல்ல முடியும்? உதாரணமாக இந்த மாதிரி ஒரு டயக்ராமை வந்து இமேஜின் பண்ணிக்குவோம். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய லைனை வந்து ரெண்டு விதமாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே நோ டூ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் பேச போகிறது என்ன அப்படின்னா, இந்த டயக்ராம் ஏன் ப்ராக்டிக்கலி பாசிபிள் கிடையாது. தோ ஆல் தீஸ் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் இமேஜினரி லைன்ஸ், திஸ் இஸ் நாட் லாஜிக்கலி ட்ரூ. அதை தான் நம்ம இப்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். இப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு ஜஸ்ட் கப்புள் ஆஃப் பாயிண்ட்ஸ் எகோ we said that we are going to draw a tangent from that point. இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த டைரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று இந்த பக்கம் போகிறதா எடுத்துக்கிறோம், இன்னொன்று இந்த பக்கம் போகிறதா அசியூம் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோமே. அது ரெண்டு இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் தான் இந்த பாயிண்ட் P வந்து உட்கார போகுது. அப்போ ஒருவேளை இந்த இடத்துல அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் கரெக்டாக அந்த Pங்கிற பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் வரும், இந்த பாயிண்ட்டோடைய டைரக்ஷனை நான் எப்படி வரைகிறது? கண்டிப்பாக நான் டேஞ்சன் வரைஞ்சி தான் கண்டுபிடிக்க போகிறேன். பட் ஹியர் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி, மேத்தமேட்டிக்கலி தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் ஐ வில் பி ட்ராயிங் டூ டிஃப்ரெண்ட் டேஞ்சன்ஸ் விச் ஆர் மூவிங் எக்ஸாக்ட்லி இன் த ஆப்போசிட் டிரெக்ஷன்ஸ். கண்டிப்பாக அது மேத்தமேட்டிக்கலி ரைட்டு தான். இந்த ஒரு பாயிண்ட்டை இந்த பர்டிகுலர் கர்வுக்கான பாயிண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறப்போ டேஞ்சண்ட்டை இப்படி தான் வரைய முடியும். அதே இது இந்த செகண்ட் லைனுக்கு உள்ள பாயிண்ட்டாக அதை கன்சிடர் பண்ணுறப்போ டேஞ்சண்ட்டை இங்கே தான் வரைய முடியும். ரெண்டுமே நம்ம ட்ரூன்னு தான் சொல்லுவோம். ஆனால் நமக்கு நல்லா தெரியும் ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனால் போக முடியும். இப்போது இதை இன்னும் ப்ராக்டிக்கலாக சொல்கிறது, ரொம்ப சிம்பிளாக இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன்னா, லெட் அஸ் சே தட் ஐ எம் மூவிங் த்ரூ திஸ் லைன். இதை ஒரு ரோடாக இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இந்த இடத்துல வந்து ஒரு ஜங்ஷனில், ரோடுடைய ஜங்ஷனில் நிற்கிறப்போ தெர் ஆர் டூ பாத்வேஸ் பிஃபோர் யூ. இப்படி உங்கள் முன்னாடி ரெண்டு பாதைகள் இருக்கிறப்போ உங்களால் ஏதாவது ஒரு பாதையில் மட்டும்தான் ஒரு நேரத்தில் போக முடியுன்றது தானே லாஜிக்கலி கரெக்ட். ஒரே ஆள் எப்படிங்க ரெண்டு பாத்தில் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதே விஷயத்தை தான் இங்கே சொல்கிறோம். ஸோ ப்ராக்டிக்கலி நோ டூ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கேன் இன்டர்செக்ட் ஈச் அதர். அது இன்டர்செக்ட் ஆகவே முடியாது. நாம் டயக்ராம் வரைகிறப்ப வேணால் பை மிஸ்டேக் அது இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி ரொம்ப க்ளோஸராக வரைஞ்சிடலாம். பட் இன் ரியாலிட்டி இட் கேன் நாட் இன்டர்செக்ட் ஈச் அதர் பிகாஸ் if it intersects இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது which is not at all logically meaningful. அதனால் நம்ம இந்த விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். The last and final point that we would discuss is the number of electric field lines. Once again let's do a kind of comparison. அந்த number of electric field lines எதுக்குங்க directly proportionalாக இருக்கும்? Magnitude of the charges. ஒரு சார்ஜ் நம்ம பாயிண்ட் சார்ஜ்னு சொல்கிறோம். அந்த பாயிண்ட் சார்ஜ் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு யூனிட் பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறோம். ஃபீல்டு டைரக்ஷன் நேச்சுரலி ரேடியலி அவுட்வேர்டு தான், அது நமக்கு நல்லா தெரியும். அந்த ஃபீல்டுடைய ஸ்ட்ரென்த் எதை பொறுத்து இருக்குதுன்னு நம்ம கேட்டால் நேச்சுரலி நம்ம சொல்லுவோம் அந்த சோர்ஸ் சார்ஜை பொறுத்து தான் இருக்குது. சோர்ஸ் சார்ஜுடைய வேல்யூ எவ்வளோ பெருசு இருக்குதோ அதை பொறுத்து தான் அந்த ஃபீல்டுடைய ஸ்ட்ரென்த் இருக்குது. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசணும், மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆக்சுவலி ரெப்ரசன்டட் பை த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே தான் இங்கே மறுபடி சொல்கிறோம், கொஞ்சம் வேறு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுறோம். இப்போ ப்ளஸ் Q அப்படின்ற ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கிறப்போ இங்கே இவ்வளோ லைன்ஸ் இருந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ்லி மேலே சொல்லக்கூடிய லாஜிக் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவேளை அந்த பாயிண்ட் சார்ஜுடைய வேல்யூ கூட இருந்ததுன்னா இப்போ ஒரு கான்ட்ராஸ்ட்டுக்காக தான் இந்த பாசிட்டிவ் சார்ஜை விட்டுட்டு ஒரு நெகட்டிவ் சார்ஜை நம்ம இங்கே சூஸ் பண்ணியிருக்கோம். ஹியர் வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் வெதர் இட் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் அ நெகட்டிவ் சார்ஜ். இட்ஸ் மியர் டிஃபரன்ஸ் இன் த சார்ஜஸ் தட் வி ஆர் டாக்கிங் அபவுட். அதை பற்றி நம்ம பேசலை. பட் இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். அது எதை பொறுத்து இருக்குது? மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜை பொறுத்து இருக்குது. நமக்கு இந்த ரெண்டு டயக்ராமை கம்பேர் பண்ண உடனே ரொம்ப ஈஸியாக புரியும். ப்ளஸ் Q இஸ் லெஸ்
compared to the value of minus 2q. இதில் இங்கே ப்ளஸ் மைனஸை வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவே கூடாது. நமக்கு நல்லா தெரியும் இது வந்து ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் q, இது வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் 2q. அந்த மைனஸ் 2qன்ற வேல்யூ நேச்சுரலி நெகட்டிவ் சார்ஜாக இருந்த போதிலும் அதனுடைய வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே நம்ம பார்த்தாலே தெரியுது நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ் ஹேஸ் டபுள்டு. அப்போ ப்ளஸ் க்யூன்னு இருந்த இடத்துல மைனஸ் 2q அப்படின்னு டபுளாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கலி நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸுடைய நம்பர்ஸும் இன்க்ரீஸ் ஆகியிருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை ரூல்ஸ் ஃபார் ட்ராயிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு நீங்கள் இந்த 5 பாயிண்ட்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டாலும் சரி தான், 5 ரூல்ஸாக புரிஞ்சுக்கிட்டாலும் சரி தான், அல்லது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி தான். அப்போ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிறப்போ நம்ம அந்த இமேஜினரியாக இருந்தாலும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்ஸ் மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். Let us once again thank Michael Faraday for giving us these electric lines of force. So with this, let us come to an end of this session, and in the coming sessions we will meet again with few more topics and let us continue to discuss. So students and friends, remember பண்ணுங்க, இது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். நம்ம ஜாலியாக ஃபிசிக்ஸை கற்றுக்கிட்டு இருக்கோம். விஷுவலாக எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அதை பண்ணுறோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பற்றி சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதை தாராளமாக எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். We are looking forward to your support, and it's me, Joe, signing off. Thank you. Let's meet again.